கோயம்புத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே சாலையோரம் நிறுத்தி வைத்திருந்த லாரி மீது கார் மோதிய விபத்தில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நாகராஜ். அவரிடம் பேசலாம். வணக்கம் நாகராஜ், இந்த விபத்து எப்போது நிகழ்ந்தது? விவரம். நிச்சயமாக சரிதா. ஆம்பூர் அருகே சாலையோர் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரி மீது கார் கோரமாக விபத்தில் 2 பேர் உடல் நசுங்கி சம்பவ இடத்தில் உயிரிழந்தனர். கோயம்புத்தூர் மாவட்டம் கவுண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த நிவி மற்றும் அவரது கணவர் திவ்யம்மாள், மாமியார் ரோசி ஆகிய 3 பேரும் ராணிப்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு ரோசிக்கு சிகிச்சை பெறுவதற்காக காரில் வந்து கொண்டிருந்த போது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே வெண்ணமங்கலம் பகுதியில் பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ஓரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரி மீது எழுச்சியை ஓட்டி வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த திவ்யம்மாள் மற்றும் ரோசி ஆகியோர் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் காரை ஓட்டி வந்த நிவி அதிர்ஷ்டவசமாக சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். விபத்தில் நெருங்கிய காரின் இழுப்படியில் சிக்கிய உடல்கள் ஆம்பூர் தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் சுமார் 2 மணி நேரத்துக்காக போராடி மீட்டனர். உடல்களை பிரேத பரிசோதனைக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விபத்தை குறித்து வழக்கு பதிவு செய்த ஆம்பூர் கிராமிய காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிகிச்சை பெறுவதற்காக பயணம் மேற்கொண்ட நிலையில் அந்த விபத்தில் 2 பேரும் உடல் நசுங்கி பிரதமாக உயர்ந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தது. கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக மாவட்ட ஆட்சியர் தலைமையிலும் மற்றும் வாணியம்படி ஆர்டிஓ வெங்கட்ராமன் தலைமையிலும் சாலையில் விபத்துகளை குறித்து ஆய்வு மேற்கொண்ட நிலையில் இது போன்ற விபத்து நடந்தது பெரும் சோகத்தை ஏற்படுவது குறிப்பிடத்தக்கது. சரிதா. விவரங்களுக்கு நன்றி நாகராஜ்.